ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சேனல். இது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் நாங்கள் போயிட்டுருக்கிறது பெங்களூர் ஹைவே தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சடனான பிளானிங் தான். திடீர்னு முடிவு பண்ணோம், கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஹில்ஸ் மாதிரி மலைக்கு சென்டரில் போகுது ரோடு. பார்த்திங்கன்னா போகிற வழியிலே குரங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர்கடா வந்தாச்சு. பெங்களூர்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணால் தான் இந்த பிளேஸு. 7 மணி நேரம் ட்ராவலு. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா லன்ச் டைமு. சரி சாப்பிட்டே பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சஃபாரி போனோம். டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 400, ஜூக்கும் சஃபாரிக்கும் சேர்த்து தான். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிங்கெல்லாம் இருக்குது. அது நாங்கள் போகல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது, நம்ம வண்டியில் போகலாம். வண்டியில் போனோம்னா ரொம்ப நேரம் நிறுத்துறதில்ல அவங்க, டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. பார்த்திங்கன்னா யானை அந்த மாதிரி சிங்கம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நடந்து போய் பார்க்குறதுல, அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போய் பார்க்குறதுல ரொம்ப அமைதியாக அவ்வளோ நல்லா சில்னஸாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சிங்கம் அங்கே ஒரு படுத்துட்ருக்குது. நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் சிங்கம் வந்து அப்படி அந்த சவுண்டு விட்டுச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம கூண்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம். வீடியோ எடுக்க முடியல அதை, இன்னும் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் சவுண்டு கேட்டுச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை மயில், முதல்ல நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சஃபாரி போகும்போது எடுத்தது. டிக்கெட் செக் பண்ணி உள்ளே விடுறாங்க. எப்படா விடுவாங்கன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவ்வளோ நேரம் நின்னோம். ஏன்னா அது வீக்கெண்டுங்கிறங்காட்டி தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஷு. சஃபாரி கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கூண்டு வச்சுருக்காங்க, தனியாக கேட்டு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கம் பார்த்தோம். புலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே தனியாக, அதுக்குள்ளேயும் கூண்டு தான். அதாவது சான்ஸே இல்லை. நாங்கள் பார்த்தது வெள்ளை புலி பக்கத்துலேயே வந்துச்சு, வண்டி பக்கத்துலேயே வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வர்ற வழியில் சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவனில் தான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பும்போதும் வெளியில் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. சரி அதுலேயே ரைடு போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி அதை விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கேயும் விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. கிளம்புற மாதிரியே தெரியல, 2 பேரும் மாறி மாறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் விளையாடலாம், இங்கே போய் விளையாடலான்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா 90s கிட்ஸு முட்டாயெல்லாம் இருக்குன்ட்டு போர்டு வச்சுருந்துச்சு.
சரி போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. நார்மலான சிப்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, அந்த ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சரி அதையும் போய் பார்த்ததுக்காக ஒரு முட்டா வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 கிளம்பியாச்சு. நாங்க வீட்டுக்கு வரும்போது 2:30 அந்த மாரி ஆயிடுச்சுங்க. மிட் நைட்ல தான் வந்தோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.